ஹாய் ஃப்ரெண்ட்ஸ், எல்லோருக்கும் வணக்கம். எல்லோரும் எப்படி இருக்கீங்க? நல்லா இருக்கீங்களா? இன்றைக்கி அந்த கதையோட அடுத்த பகுதி தான் பார்க்க போகிறோம். அதுக்கு முன்னாடி நீங்கள் செய்ய வேண்டிய விஷயம் என்ன அப்படின்னு கேட்டிங்கன்னா, மறக்காமல் இந்த சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. கீழே இருக்க பெல் பட்டனை கிளிக் பண்ணுங்கள். அப்போ தான் நான் போடுற வீடியோஸ் எல்லாமே உங்களுக்கு உடனுக்குடனே நோட்டிஃபிகேஷன் வரும். ஸோ மறக்காமல் சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிவிட்டு வீடியோ பாருங்கள் ஃப்ரெண்ட்ஸ். வாங்க நம்ம கதைக்குள்ளே போகலாம். அதுக்கப்புறம் நான் ஒரு சில விஷயங்களை என்ன இது விஷயம் அப்படின்னு சொல்லிட்டு நான் யோசிக்கிறதுக்கு காரணம் இது சரியாக இருக்குமா இல்லையா அப்படின்னு சொல்லிட்டு சில நேரங்களில் நம்மளுக்கு குழப்பமாகவே இருக்கும். அது எதனால் அப்படின்னா, நம்மளுக்கு எந்த ஒரு விதத்துலையுமே நம்மளுக்கு சரியான இதில் அந்த நேரத்தில் நம்மளுக்கு ஒரு வீட்டில் இருக்கவங்களா இருக்கட்டும், நம்ம ஃப்ரெண்ட்ஸுங்களாக இருக்கட்டும், ஒரு சப்போர்ட்டிவாக பேசுனாங்கன்னா பரவாயில்ல. நம்மளே ஒரு சில விஷயங்களில் இதை எப்படி செய்கிறது அப்படின்னு சொல்லிட்டு யோசிச்சுட்டு தான் இருப்போம். அந்த நேரத்தில் இவங்க என்ன இது பண்ணுவாங்கன்னா, நீ ஏன் இதை செஞ்ச எப்படி, இது நான் அப்போயே சொன்னேன்ல அப்படிங்கிற மாதிரி சொல்லுவாங்க. அதாவது நமக்கு ஒரு சப்போர்ட்டிவாக பேசலைனாலும் சரி, இதாக பேச வேண்டாம் அது மாதிரி இருக்க மாட்டாங்க. ஒரு பேசுகிற விதமே ஒரு இதாக தான் இருக்கும். அதனாலேயே எனக்கு புரிய ஆரம்பிச்சிது. சரி, ஓகே, இதுக்கப்புறம் இவங்கக்கிட்ட நம்ம பேசுகிறது வேஸ்ட் அப்படின்னு சொல்லிட்டு ஒரு சில நேரத்தில் நானாகவே நினைக்க ஆரம்பிச்சிட்டேன். ஏன் அப்படின்னா, இவங்க எடுத்துக்கிற விதமாக இருக்கட்டும், இல்லை சொல்கிற விதமாக இருக்கட்டும், எதாக இருந்தாலும் நம்மளுக்கு தவறாகவே புரிஞ்சுக்கிறாங்கன்னா அதை நம்ம எதுவுமே மாற்ற முடியாது. அதனால் முடிஞ்ச அளவுக்கு நம்மளால் அவங்கக்கிட்ட அதை பேசாமல் நம்ம அவாய்ட் பண்ணுறது தான் நல்லது அப்படிங்கிற மாதிரி நான் முடிவுக்கு வர ஆரம்பிச்சிட்டேன். சரி, ஓகே, அதுக்கப்புறம் என்ன ஆகினாலும் ஆகட்டும் அப்படின்னு சொல்லிட்டு அதுக்கப்புறம் இது பண்ணிக்கிட்டு இருந்தேன். அப்போ அந்த சமயத்தில் தான் எனக்கு ஒரு ஆப்பர்ச்சுனிட்டி கிடச்சிச்சின்னு தான் சொல்லலாம். எனக்கு ஏற்கனவே வேலை பார்த்துட்டு இருந்த கம்பெனியில் அந்தளவுக்கு சேல்ரி கிடையாது. 20,000 சேல்ரி. ஆனால் நைட்டு ஒரு 7 மணி 8 மணி வரைக்குமே ஒர்க் இருக்கும். அப்படி இருக்கிறப்போ அதில் தான் 2 இயர்ஸாக வேலை பார்த்துக்கிட்டு இருந்தேன். இப்போ என்ன பண்ணுறது அப்படிங்கிற ஒரு குழப்பத்தில் இருந்த நேரத்தில் அங்கே வேலை பார்த்துக்கிட்டு இருக்கப்பே 2-3 கம்பெனியில் நான் இன்டர்வியூ அட்டன் பண்ணேன். சரி, ஏதாச்சும் ஒன்று கிடச்சிச்சின்னா நம்மளுக்கு பெட்டரான ஒரு சாய்ஸாக தானே இருக்கும் அப்படின்னு சொல்லிட்டு தான் நான் அந்த இன்டர்வியூ அட்டன் பண்ணேன். இன்டர்வியூ அட்டன் பண்ணதில் எனக்கு அதில் கிடச்சிச்சு. ரொம்ப சந்தோஷமாக இருந்துச்சு. ஏன்னா கிட்டத்தட்ட ஒரு 50 பேர்கிட்ட இன்டர்வியூ வந்ததில் ஒரு 10 பேர் தான் செலக்ட் பண்ணாங்க. அதில் எனக்கு எக்ஸ்பீரியன்ஸ் இருக்கிறதுனால என்னையும் செலக்ட் பண்ணாங்க. எனக்கு ரொம்ப சந்தோஷமாக இருந்துச்சு. ஏன் அப்படின்னா, நான் எதிர்பார்க்கல இந்த அளவுக்கு நம்மளுக்கு ஒரு வாய்ப்பு கிடைக்கும் அப்படின்னு சொல்லிட்டு நான் எதிர்பார்க்கவே இல்லை தான். அந்தளவுக்கு ரொம்ப ஒரு சந்தோஷமான ஒரு இதாக தான் இருந்துச்சு. அதனாலேயே நான் என்ன பண்ணேன்னா, சரி, ஓகே, இதுக்கப்புறம் இந்த வாய்ப்பை நம்ம பயன்படுத்திக்கணும் அப்படின்னு சொல்லிட்டு நான் முதல்ல தான் அம்மா அப்பா ஃபேமிலி ஃப்ரெண்ட்ஸ் இங்கே உள்ளவங்களோட இருக்கணும் அப்படின்னு சொல்லிட்டு அந்த வேலையை பார்த்துட்டு இருந்தேன். ஆனால் ஒரு நேரத்தில் நமக்கே இவங்க எதுவுமே ஒரு சப்போர்ட்டிவாக இல்லாத நேரத்தில் எதுக்கு இவங்களுக்காக நம்ம இருக்கணும் அப்படிங்கிற மாதிரி முடிவு பண்ணிட்டு தான் அதுக்கப்புறம் பெங்களூரில் இந்த வேலை கிடைச்சோடனே இங்கே போகிறேன்னு சொல்லிட்டு முடிவு பண்ணிட்டு அம்மா கிட்ட சொன்னேன். அம்மா உடனே சொன்னாங்க, என்ன சொன்னாங்கன்னா, ஏன் எங்களோடனா இருக்கிறதுக்கு உனக்கு பிடிக்கல, அதனால தான் வேலை பார்த்துட்டு போறியா அப்படிங்கிற மாதிரி சொன்னாங்க. நான் அதுக்கு ஒன்றுமே சொல்லலை. ஏன் அப்படின்னா, இந்த விஷயத்தில் நம்ம ஏதாச்சும் ஒரு சொன்னோன்னா அது எப்படி வேணாலும் இது பண்ணுவாங்க அப்படின்னோடனே, இல்லைம்மா, அந்த கம்பெனியில் எனக்கு சரியில்லை, சேலரியும் ஏற்றலை, எதுவுமே பண்ணலை, அதனால தான் எனக்கு இந்த வாய்ப்பை நான் பயன்படுத்திக்கலான்ட்டு தான் இங்கே இன்டர்வியூ அட்டன் பண்ணேன். அதில் செலக்ட் ஆகிட்டேன். அதனால தான், மற்றபடி உங்களை விட்டுட்டு போகணும்னு எண்ணத்தில் எல்லாம் நான் இது பண்ணேன் அப்படின்னு சொல்லிட்டு சொன்னேன். சரிப்பா, உன் இஷ்டம் அப்படின்னு சொல்லிட்டு சொன்னாங்க. அப்பாவும் அதான் சொன்னார், அண்ணனும் அதான் சொன்னான். சரி, ஓகே, நீங்களாம் அப்போனா நான் போகிறதுல உங்களுக்கு எந்த ஒரு வருத்தமும் இல்லை அப்படின்னு நானாகவே நினச்சிக்கிட்டு, சரி, நான் ஒரு 2 நாள்லேயே என்னோடய பழைய வேலையை ரிசைன் பண்ணிவிட்டு அங்கே தெரிஞ்ச ஒரு ஃப்ரெண்டு மூலியமாக தான் அந்த வேலைக்கு நான் அப்ளை பண்ணிவிட்டு இன்டர்வியூ அட்டன் பண்ணியிருந்தேன். அவன் ரூம்லேயே போயிட்டு தங்குறதுக்கு எல்லாமே அவன் ஹெல்ப் பண்ணான். என்னோடய காலேஜ் ஃப்ரெண்டு அவன் ஹெல்ப் பண்ணான். மாதத்துக்கு ஒரு 3000 கிட்டத்தட்ட வாடகை இது மட்டும் வரும். சாப்பாட்டு செலவு ஒரு 3000 அப்படிங்கிற மாதிரி, எங்கேயே ஹாஸ்டல்லையே 6000 மாதம் வரும் அப்படிங்கிற மாதிரி சொல்லியிருந்தாங்க. சரி, ஓகே, நம்மளுக்கும் வெளியில் நம்ம சாப்பிட்டாலும் காசு கூட வரும் அப்படிங்கிறனால நம்ம இதே இது பண்ணிக்கலாம் அப்படிங்கிறனால நான் இது பண்ணேன். சரி, ஓகே அப்படின்னு சொல்லிட்டு அவன்கிட்ட சொல்லிவிட்டு, ஏன்னா சம்பளம் போன தடவை 30,000க்கு மேலே ஒரு இன்சென்டிவ்ஸ்லாம் போக 35,000 கிடைக்கும். ஒரு சாப்பாடு செலவெல்லாம் போக நம்மளுக்கு ஒரு 27,000 28,000 கிடைக்கும் அப்படிங்கிற மாதிரி எனக்கு ஒரு இது இருந்துச்சு. அதோட வீட்டுக்கும் நம்ம இத்தனை 2 வருஷமாக பணம் கொடுத்துட்டு இருந்தோம். இனிமேனாச்சும் நமக்குன்னு, ஏன்னா எங்கள் அண்ணன்லாம் அவன் சேவ் பண்ணி ஒரு இடம் வாங்கி போட்டான். அதனால் நம்ம பணத்தை நம்ம கொடுத்துட்டு இருந்தாலும் நாளைக்கு ஒன்றுமே நம்ம என்னடா இது கொடுத்தோங்கிற மாதிரி தான் நம்ம கேட்பாங்க. அதனால நான் என்ன முடிவு பண்ணேன்னா, சரி, ஓகே, இதுக்கப்புறம் நம்ம இந்த விஷயத்தில் கொஞ்சம் நம்ம கரெக்டாக இருக்கணும் அப்படிங்கிறதுனால நான் என்ன சொல்லிட்டேன்னா, சரி, இதுக்கப்புறம் நம்ம பார்த்துக்கலாம் அப்படின்னு சொல்லிட்டு அதுக்கப்புறம் ஒரு 2-3 மந்த்து வேலை பார்த்தேன். இடையில அம்மா எப்போயாச்சும் ஃபோன் பண்ணுவாங்க.
ரொம்ப நேரம்லாம் பேச மாட்டாங்க. என்னப்பா சாப்பிட்டியா, வேலைக்கு போனியா, இது மட்டும் தான் கேட்பாங்க. அப்பா அதுவும் ஃபோன் பண்ண மாட்டார். அம்மா கூட எப்போயாச்சும் வந்து என்னை கேட்பாங்க, ஏதாச்சும் ஓகேவா என்ன அப்படிங்கிற மாதிரி கேட்பாங்க. இவங்க அதுவுமே கேட்க மாட்டாங்க. அதிலே எனக்கு தெரிஞ்சு போயிட்டு சரி இவங்க வந்து அந்த அளவுக்கு நம்மளை வந்து வரலன்னா வருத்தப்படலை அப்படின்னு சொல்லிட்டு நான் நினச்சிக்கிட்டு சரி ஓகே அவங்களுக்கு தெரிஞ்சது அவ்வளோதான், அதை விட்டுட்டு நம்ம அதை பற்றி பேச வேண்டிய அவசியம் கிடையாது அப்படின்னு சொல்லிட்டு நானுமே இருந்தேன்.